அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த லெசனில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு டைம் பேஸ் பண்ணி வேரி ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றியும் அதுக்கு மேக்ஸ்வெல் கொடுத்த லா பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேசிக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு நாம் ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு க்ளோஸ்டு லூப்பில் ஆர் சர்க்கியூட்டில் ஆர் சர்ஃபேஸில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிற ஃபாரடேஸ் லா தான். அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம ஸ்டார்டிங்கை வச்சு பார்க்க போகிறோம். ஃபாரடேஸ் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் இஸ் மைனஸ் டி ஃபை சஃபிக்ஸ் பி பை டிடி அப்படின்னு சொல்லுதுங்க. இதே ஈக்குவேஷனை நான் இன்னொரு வாட்டி எழுதிக்கிறேன். இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டி ஃபை சஃபிக்ஸ் பி பை டிடி. இங்கே இந்த ஃபை சஃபிக்ஸ் பி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அது டைம் பேஸ் பண்ணி வேரி ஆகிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் ஃபாரடே சொன்னது. ஸோ ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன். இந்த ரெண்டுல இருந்தும் வேற வேற ரிசல்ட் எடுத்து நாம கனெக்ட் பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கான டெரிவேஷன் பார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எந்த பார்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இஎம்எஃப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். இஎம்எஃப் வோல்டேஜ் எல்லாமே சேம் சென்ஸ், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி தான் வருது. அதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். டிவி ஈக்குவல் டு மைனஸ் இடிஆர் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். இதில் டிஆர் அப்படிங்கிறது வேரி ஆகிற டிஸ்டன்ஸ், ஆர் லென்த் அப்படின்னு வச்சுக்கலாங்க. இ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு மைனஸ் சைன் கொடுத்துருப்பாங்க. அந்த மீனிங்கில் நாம் ஆப்போசிட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால அதை போடலை. டிவி அப்படிங்கிறது பொட்டென்ஷியல் இருக்கிற வேரியேஷன். ரைட், இந்த ஃபார்முலா நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஸ்மால் வேரியேஷன் இன் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத டிஎல்னு வச்சுக்கிறேங்க. அதை எல்லாம் மாத்திரக்கு என்ன செய்யணும், இன்டெகிரேட் பண்ணணும். நான் எடுத்துக்கிறது ஒரு க்ளோஸ்டு லூப் அப்படிங்கிறதுனால இங்கே இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு காமிச்சுக்கிறேன். இது எப்படி படிக்கணும், க்ளோஸ்டு இன்டெக்ரல் இன் எ பர்டிகுலர் லூப் அப்படின்னு படிக்கணும். இ அப்படியே வச்சுக்கலாங்க. இது ரெண்டும் வெக்டர் குவான்டிட்டி. ரெண்டு வெக்டர் குவான்டிட்டியை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிறது ஸ்கேலராக இருக்கும். அதை பொட்டென்ஷியல் இஎம்எஃப் அந்த சென்ஸில் நான் டீல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலா ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இதை எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு லூப் இ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் டி ஃபை சஃபிக்ஸ் பி பை டிடி அப்படின்னு கிடைக்குதுங்க. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதே சேம் ஸ்டார்டிங் ஈக்குவேஷன் தான் இப்போ எடுத்திருக்கேன் நான். இங்கே பாருங்க, இதில் ஃபைனா என்னன்னு சொன்னோம், ஃப்ளக்ஸ்ன்னு சொன்னோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கான பேசிக் ஃபார்முலா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். கரெக்டுங்களா? இதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னா நாம் எடுத்திருக்கிறது வேரி ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. அதை நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். க்ளோஸ்டு சர்ஃபேஸாக எடுத்திருக்கேன், அதனால எஸ் போட்டிருக்கேங்க. எப்படி படிக்கணும் இது, இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த பி வெக்டரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது என்னது, ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா. நாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்க இந்த ஃப்ளக்ஸோட டேர்மை இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இஎம்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி. இதில் எந்த வேரியேஷன் நம்ம செய்யலை, அப்படியே வச்சுருக்கோம். இப்போ ஃபைக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இது ரிசல்ட் 4ன்னு வச்சுருக்கேன். இந்த ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 4 ரெண்டுமே ஒரே ஸ்டார்டிங்லேருந்து வந்துச்சுங்களா? இப்போ எல்லாத்தையும் லிங்க் பண்ணி எழுதிக்கலாமா? அப்படி லிங்க் பண்ணி எழுதுனா integral at closed loop
L E vector dot dl vector equal to minus d phi suffix b by dt. இந்த சஃபிக்ஸ் பி எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃப்ளக்ஸு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத காட்டுது. ரைட், ஃபோர்த்து ஈக்குவேஷன்லேருந்து மைனஸ் டி பை டிடி இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு எடுத்தாச்சு. இதை எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம்? ஃபாரடேவோட ரூல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது அப்படின்னு நாம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. செகண்ட் டேர்ம்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, தேர்ட் டேர்ம்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. ஃபர்ஸ்ட் டேர்முக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ்டு அலாங் எ க்ளோஸ்டு லூப். என்ன லூப் எடுத்திருக்கோம்? எல்லுங்கிற லூப் எடுத்திருக்கோம். அடுத்தது இந்த டி வருதுன்னா டைம் வேரி ஆகுதுன்னு அர்த்தம். மேலே இருக்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி சொல்லலாங்களா? இந்த செகண்ட் டேர்முக்கான எக்ஸ்பிளனேஷன் வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் டைம். தேர்ட் டேர்ம்லையும் என்ன நடக்குதுங்க? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எடுத்திருக்கோம், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் க்ளோஸ்டு ரீஜின்குள்ளார் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் த ரீஜின் enclosed by the loop. Derivation part அவ்வளோதாங்க. இப்போ வேர்டிங்ஸோட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க டைட்டில் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் இண்டக்ஷன். இதுக்கு ஸ்டார்டிங்கை நம்ம எதை எடுத்திருக்கோம்னா ஃபாரடேவோட லாவை பேசிக்காக எடுத்திருக்கோம். என்ன சொல்கிறாங்க இங்கே? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற ஃபினாமினால மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த க்ளோஸ்டு லூப்புக்குள்ளார மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது, அதனால இஎம்எஃப் கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி 3 டேர்ம்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன் நாம கண்டுபிடிச்சிட்டோம். இது எதை பேஸ் பண்ணி? ஃபாரடே லா பேஸ் பண்ணி. அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு லூப் எல் இ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். இது எலக்ட்ரிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி வருது. அடுத்து இருக்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பேஸ் பண்ணி வருது. டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் phi சஃபிக்ஸ் b ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி ஆஃப் இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு ரீஜின் எஸ் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இது எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும். இது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம்? ஃபாரடே பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ரைட், இதில் 3 டேர்ம் இருக்குது. அந்த 3 டேர்முக்கான எக்ஸ்பிளனேஷனும் நாம் வேர்டிங்ஸாக ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த வேர்டிங்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, க்ளோஸ்டு லூப்குள்ளார் எடுத்திருக்கோம். செகண்ட் இருக்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, டைம் பேஸ் பண்ணி வேரி ஆகுது. தேர்டு இருக்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது க்ளோஸ்டு சர்ஃபேஸ்குள்ளார. ஓகே, இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணி ஒரு ட்ராக்ல வந்திருக்கோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வந்து சேஞ்ச் ஆகுது, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. கரெக்டுங்களா? சிமெட்ரி இன் நேச்சர் அப்படிங்கிறது தான் நம்ம ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல்லோட ஐடியா. என்ன சொல்றாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது அப்படிங்கிறது ஃபாரடேவோட ஐடியா. எலக்ட்ரிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டு வருங்கிறது மேக்ஸ்வெல்லோட ஐடியா. ஸோ ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் டெரிவேஷனில் எந்த சேஞ்சுமே இல்லை. எங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தோ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு போடுங்க, எங்கெல்லாம் ஃபீல்டு இருந்துச்சோ அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாங்களா? இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு லூப் எல் பி வெக்டார் dot dl vector equal to minus d by dt of phi suffix e equal to minus d by dt of integral at closed surface e vector dot dA vector.
என்ன மட்டும் நாம கவனிக்கணும் பாருங்க, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு, அவ்வளவுதாங்க. இப்போ இதுல 3 டேர்ம் இருக்குங்களா சேம் சென்ஸ்ல? அந்த 3 டேர்முக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே பார்த்த அதே வேர்டிங் டேர்ம்ஸ் மட்டும் மாத்தி போட்டா போதும். அங்க எலக்ட்ரிக் வந்தா இங்க மேக்னெட்டிக் சொல்லலாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்றாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்டு அலாங் ஏ க்ளோஸ்டு லூப். செகண்ட் பார்ட்டுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வித் டைம். தேர்ட் பார்ட்டுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் த ரீஜன் என்க்ளோஸ்டு பை த லூப். அவ்வளோதாங்க, இந்த பார்ட் முடிஞ்சு. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டா யாருக்காவது இந்த ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தா, இது ஒரு கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டர்ல இந்த பிளேட் ஃபுல்லா பாசிட்டிவ் இருக்குது, இந்த பிளேட் ஃபுல்லா நெகட்டிவ் இருக்குது. இதை நாம சார்ஜ் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு நெகட்டிவ்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. தட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. ஓகேங்க, இதுதான் வேரி ஆகுதுன்னு சொன்னோம் டைம் பேஸ் பண்ணி. அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு மேக்ஸ்வெல் சொன்னாரு. அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். எப்படி? இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனா இருந்தா ஸ்கிரீன்ல இருந்து உங்களை நோக்கி ஒரு பர்பண்டிகுலர் கிடைக்குங்களா, அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இதே மாதிரி லூப் நாம அசியூம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு க்ளோஸ்டு லூப். அந்த க்ளோஸ்டு லூப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரலலா இருக்குது. ரைட், அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா டுவர்ட்ஸ் தி ஸ்கிரீன். அதை நாம இன்டூ மார்க் போட்டு இண்டிகேட் பண்ணிக்கலாம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க, ஸ்கிரீனுக்கு உள்ள போகுது, இன்வர்ஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டு வேரி ஆகிறதுனால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டான்ஜென்டிக்கல் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். அவ்வளவுதாங்க இங்க இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகுது. தட்ஸ் ஆல். ரைட், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபாரடே ஐடியாவை பேஸ் பண்ணி மேக்ஸ்வெல் யோசிக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபார்முலா 3 டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி கொடுக்குறாரு. அதுக்கு மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு பேருங்க. ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா அதே மாதிரி டைரக்ஷன் ரெண்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். புக்கை வச்சு இந்த பார்ட்டை ரெஃபர் பண்ணி படிச்சு பார்த்து புரிஞ்சுட்டு புக்கில் இருக்கிற வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதிருங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மின்காந்த அலைகள் பாடத்தில் வர்ற ஒரு சின்ன டெரிவேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலத்தை பொறுத்து மின்புலம் மாறும்போது அதன் காரணமாக காந்தப்புலம் தூண்டப்படுகிறது. அதுக்கு மேக்ஸ்வெல் ஒரு விதி கொடுக்குறாரு, ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். மேக்ஸ்வெல்ல இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு யாரு பேசிக்கா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மின்காந்த தூண்டல் இருக்கு பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தது ஃபாரடே விதிகள், அதுதான் அடிப்படையா இருந்துச்சு. ஃபாரடே விதியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மூடப்பட்ட சுற்றோடு தொடர்புடைய காந்த பாயம் எப்பொழுதெல்லாம் மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் மின்னியக்கு விசை உண்டாகும். இதுல காந்த பாயம்ங்கிறது காந்த புலத்தை சார்ந்தது, மின்னியக்கு விசைங்கிறது மின் புலத்தை சார்ந்தது. இதுதான் அவரு ஃபாரடே சொன்னது. கரெக்ட். என்ன ஈக்குவேஷன் அவர் கொடுத்திருந்தாருன்னு பாருங்க. மின்னியக்கு விசை, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை ஈக்குவல் டு மைனஸ் டி ஃபை சஃபிக்ஸ் பி பை டிடி. இந்த ஃபைங்கிறது பாயத்தை காட்டுது, காந்தம் அப்படிங்கறக்காக இங்க சஃபிக்ஸா பி போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் ஓகேங்களா? ரைட், இதையவே நான் இன்னொரு வாட்டி எழுதிக்கிறேன். எப்சிலான் இங்க என்ன மீனிங்ல சொல்றோம்? இஎம்எஃப், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை ஈக்குவல் டு மைனஸ் டி ஃபை சஃபிக்ஸ் பி பை டிடி. ஒரே ஈக்குவேஷனுங்களா?
வேணா இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோமே, ஒரே ஈக்குவேஷன் தான். ரெண்டுல இருந்தும் நான் எடுக்கிற ஆன்சர் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதே ஐடியா. ரைட், இங்க எப்சிலான் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேசிக் எங்கிருந்து நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு கவனிங்க. நாம ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்ற நிலைமின்னியல்ல dV - EdR அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த dRங்கிறது தொலைவு, அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடு. எதிர் திசையில செயல்படுது அப்படிங்கிறதுக்காக இங்க மைனஸ் போட்டிருக்கோம். அதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால விட்டுட்டேன். ஈங்கிறது மின்புலம், இங்க இருக்கிற dV அப்படிங்கிறது மின்னழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு. மின்னழுத்தம், மின்னியக்கு விசை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங்ல தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நமக்கு ஏற்ற மாதிரி நாம மாற்ற போறோம். இங்க எடுத்திருக்கிறது dl, ஒரு மூடப்பட்ட சுற்று நான் எடுத்துட்டேன். அதுக்கான நீளம் வந்து L. மிக சிறிய நீளத்தை எடுத்து தொகையீடு இன்டகிரேட் பண்ண போறேன். அதனால dl இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தொகையீடு செய்யறதுக்கு அடையாளமா இந்த மாதிரி S சிம்பிள் போட்டாச்சு. மூடப்பட்ட சுற்று அப்படிங்கிறனால இங்க ரவுண்ட் போட் காமிச்சிருக்கேன். இது எப்படி படிக்கணும்? க்ளோஸ்டு இன்டெக்ரல் அட் எ லூப் அப்படின்னு படிக்கணுங்க. ரைட், இந்த E அப்படியே வச்சுக்கிறேன். இங்க இருக்கிற மின்புலம் மாற்றம் இல்லாமல் வச்சுக்கிறேன். டாட் dl வெக்டார். ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஸ்கேலர் கிடைக்கும். அந்த ஸ்கேலர் மின்னழுத்தம் அல்லது மின்னியக்கு விசை. நாம மின்னியக்கு விசைக்கான சமன்பாடை தேடி வந்தோம், அது கிடைச்சிருச்சு. எடுத்துட்டு போய் அங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா மாறுதுன்னு பாருங்க. இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு லூப் L E வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் d phi சஃபிக்ஸ் b டிவைடட் பை dt. நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சிருக்கேன். அடுத்ததுக்கு இங்க வாங்க. அதே சேம் ஃபாரடேவோட விதியில phi சஃபிக்ஸ் b நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அதாவது காந்த பாயத்துக்கான சமன்பாடு b வெக்டார் டாட் a வெக்டார். கரெக்ட்டுங்களா? இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நாம மிக சிறிய பரப்பு எடுத்திருக்கோம், அதனால dA வெக்டார்னு வச்சுக்கோங்க. இதை இன்டெகிரேட் பண்ண போறேன். ஸோ இன்டெகிரேஷன் சிம்பிள் எங்க பண்ண போறோம்னா மூடப்பட்ட ஒரு பரப்புல பண்ண போறேன். அதை எஸ்ன்னு சொல்றோம். இது எப்படி படிக்கணும்? இன்டெகிரல் அட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ். இந்த பி அப்படியே வச்சாச்சு. பி வெக்டார் டாட் dA வெக்டார்னு இருக்குங்க. ரெண்டு வெக்டர் டாட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்கேலர் கிடைக்கும். அந்த ஸ்கேலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்த பாயம். நாம கண்டுபிடிச்ச இந்த ஃபைக்கான சமன்பாட்டை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? EMF ஈக்குவல் டு மைனஸ் d by dt ஆஃப் இந்த சேஞ்ச் இல்லை, அப்படியே வச்சிருக்கோம். 5bக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்றோம். இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ் b வெக்டார் டாட் dA வெக்டார். இதை நான் ஈக்குவேஷன் 4ன்னு வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 4ம் ஒரே ஸ்டார்டிங்ல இருந்து கிடைச்சிருக்குதா? அதனால இந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கலாங்களா? இந்த ரெண்டையும் நான் ஒப்பிட்டு பார்த்து ஜாயின் பண்ணி எழுதிக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு லூப் L E வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் d phi சஃபிக்ஸ் b by dt ஈக்குவல் டு இந்த EMF விட்டுட்டு அடுத்து இருக்கிற மைனஸ் d by dt ஆஃப் இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ். மூடப்பட்ட பரப்புல நம்ம என்ன பண்றோம்? தொகையீடு செய்யறோங்க. b வெக்டார் டாட் dA வெக்டார். அவ்வளவுதாங்க நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன். இது எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம்? ஃபாரடேவோட மின்காந்த தூண்டல் அடிப்படையில் கொடுத்துருக்கோம். மொத்தம் 3 டேர்ம் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட சுற்றில் வழியாக தூண்டப்படும் மின்புலத்தை காட்டுது. ரெண்டாவது பகுதி எதை காட்டுதுன்னா நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் காந்த பாயத்தை காட்டுது. மூன்றாவது பகுதி எதை காட்டுதுன்னா
மின் சுற்றால் மூடப்பட்ட பரப்புக்குள்ளார மாற்றமடையும் காந்த பாயத்தை காட்டுகிறது. இந்த மேக்ஸ்வெல் தூண்டல் விதிக்கான டெரிவேஷன் பார்ட் முடிஞ்சுங்க. ஜஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதுனா போதும். இப்போ வேர்டிங்ஸோட பார்த்துடலாம். காந்த புலத்தில் நாம மாற்றம் செய்கிறோம், அதனால மின்புலம் உண்டாகுது அப்படிங்கிற ஃபாரடே விதி தான் நம்ம இப்போ பார்த்தோம். இதில் என்ன செஞ்சுருக்காங்க, மின் சுற்றால் மூடப்பட்ட பகுதி காந்த பாயத்தில் மாற்றம் செய்து மின்புலத்தை உண்டாக்குறாங்க. அதுக்கான சமன்பாடு நம்ம ஏற்கனவே இப்போ 3 ஸ்டெப்பாக பார்த்து வச்சுருக்கோம். என்ன அந்த ஃபார்முலாவில் வருதுன்னு இன்னொரு வாட்டி எழுதிடலாம். இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு லூப் இ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி ஆஃப் phi suffix b equal to minus d by dt of integral at closed surface b vector dot dA vector. இந்த 3 டேர்முக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிற வேர்டிங்ஸ் அடுத்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்ட் வந்து மின்புலத்தை பற்றி சொல்லுது. செகண்ட் பார்ட்டு காந்த பாயத்தை பற்றி சொல்லுது. தேர்டு பார்ட்டு அதுவும் காந்த பாயத்தை பற்றி சொல்லுது. ரைட், இது யாரோட ஐடியா? ஃபாரடேவோட ஐடியா. மேக்ஸ்வெல் இதோட தொடர்ச்சியாக யோசிக்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்பட்டால் மின்புலம் உண்டாகுது. கரெக்டுங்களா? அதோட ஒரே தன்மையில், ஒத்த தன்மையில் மின்புலத்தில் மாற்றம் செய்தால் காந்தப்புலம் வரணும் தானுங்க. இதுதான் மேக்ஸ்வெல்லோட ஐடியா. இதை சமச்சீர் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இதோட பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழை இலை இருக்கு பாருங்க, அதை சென்டரா கட் பண்ணி பார்த்தோம்னா 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பட்டாம்பூச்சியோட இறக்கைகள் பாருங்க, 2 சைடும் ஒரே மாதிரி சமச்சீர் தன்மையோட இருக்கும். அதுதான் இதுக்கான ஐடியா. இப்போ காந்த புலத்தை மாற்றினால் மின்புலம் வருது, ஃபாரடே சொன்னது. மின்புலத்தை மாற்றினா காந்த புலம் வருது. சமச்சீர் தன்மை இருக்குங்களா? இப்போ ஃபார்முலா டெரிவேஷன் இதுல எல்லாம் நம்ம எந்த மாற்றம் செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் பி வருதோ அதுக்கு பதிலாக இ போட்டுக்கோங்க. ஏற்கனவே பார்த்த ஈக்குவேஷன்ல 3 டேர்ம் இருந்துச்சுங்களா? அந்த 3 டேர்ம் இருக்கிற பகுதியில் எங்கெல்லாம் காந்த புலம் வருதோ அதுக்கு பதிலாக மின்புலம், எங்கெல்லாம் மின்புலம் வருதோ அங்கெல்லாம் காந்த புலம் போட்டால் ஃபாரடேவோட ஐடியா கிடைச்சிரும். ஸோ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. எழுதிக்கலாங்களா ஃபார்முலா? இன்டெக்ரல் அட் க்ளோஸ்டு லூப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி ஆஃப், என்ன ஃப்ளக்ஸ் எடுத்திருக்கோம், நாம என்ன பாயம் எடுத்திருக்கோம், மின்புல பாயத்தை எடுத்திருக்கோம். அதாவது phi suffix e equal to minus d by dt of integral at closed surface b vector dot dA vector. அவ்வளோதாங்க, ஃபார்முலா ரெடி. ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் என்ன சொல்றார் இதுல? சமச்சீர் இயல்பின் அடிப்படையில் நாம மின்புலத்துல மாற்றம் செய்து காந்த புலத்தை உருவாக்கலாம் அப்படின்னு. இதுலயும் 3 டேர்ம் இருக்குங்களா? இதுக்கான விளக்கம் சொல்லலாமா? ஏற்கனவே நம்ம என்ன விளக்கம் சொன்னோமோ அதே விளக்கம் தான். அங்க காந்த புலம்னு சொன்னா இங்க மின்புலம், மின்புலம்னு சொன்னா காந்த புலம். பாருங்க, மூடப்பட்ட சுற்று வழியாக தூண்டப்படும் காந்த புலம் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு. அடுத்து இருக்கிறது நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் மின்புல பாயம். அடுத்து இருக்கிறது அந்த மூடப்பட்ட பரப்புக்குள்ளார மாற்றம் அடைகிற மின்புல பாயம். அவ்வளவுதாங்க. டெரிவேஷன் 2 ஸ்டெப், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தூண்டப்பட்ட காந்த புலத்தினுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்க ஆர்வமா இருந்தா அதையும் பார்த்துடலாம். நான் ஒரு மின்தேக்கிய எடுத்திருக்கேன், அதை மின் ஏற்றம் அடைய செய்கிறேன். இங்கே ஃபுல்லாக மின்னேற்றம் அடைந்ததுக்கு பிறகு பாசிட்டிவாக இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவாக மாறிடுச்சு. மின்புலம் எந்த திசையில் செயல்படும் பாருங்க, எப்பவுமே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு செயல்படும். இதுதான் இங்கே இருக்கிற மின்புலத்திற்கான திசை. இந்த மின்புலம் காலத்தை சார்ந்து மாற்றம் அடையுது, அதனால என்ன உண்டாகுது? காந்தப்புலம். இந்த மேக்ஸ்வெல் சொன்னது கரெக்டுங்களா? அப்படி உண்டான காந்த புலம் நான் 2 பிளேட்டுக்கு நடுவில் எடுத்துக்கிறேன். அது எப்படி செயல்படும் அப்படின்னா,
இங்க இருக்கிற மின்புலத்திற்கு நேர்குத்து திசையில செயல்படும். அதாவது ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீனோட சேர்ந்த திசையில பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் இருக்கு, மின்புலம் இருக்குன்னா ஸ்கிரீனுக்கு நேர் செங்குத்தா உங்களை நோக்கி, ஸ்கிரீன்ல இருந்து உங்களை நோக்கி காந்தப்புலம் செயல்படும் அப்படிங்கிறத இதுக்கான திசை. மேக்ஸ்வெல் இதைத்தான் சொன்னாரு. அடுத்தது, இதுவே நாம மூடப்பட்ட வலைப்பரப்பை எடுத்தாச்சுன்னா, இந்த மூடப்பட்ட வலைப்பரப்பு எப்படி இருக்குது, ஸ்கிரீன் எந்த பக்கம் இருக்குதோ அந்த திசையில் இருக்குது. மின்புலம் எந்த திசையில செயல்படும், ஸ்கிரீனுக்கு உள்நோக்கி செயல்படும். அதை நம்ம இன்டூ மார்க்கை வச்சு இண்டிகேட் பண்ணியாச்சு. இது எது, மின்புலம். காந்தப்புலம் எப்படி செயல்படும் அப்படின்னா, இந்த மின்புலத்திற்கு வரையக்கூடிய தொடுகோட்டின் திசையில காந்தப்புலம் செயல்படும். அதாவது கடிகார முள் சுத்துற திசையில செயல்படும். இப்படி செயல்படுங்க. இதுதான் காந்தப்புலத்தோட திசையா இருக்கும். கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இப்போ நாம காந்தப்புலத்தினுடைய திசையும் பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க. மேக்ஸ்வெல் தூண்டல் விதிக்கான சமன்பாடை 3 பார்ட் இருக்கிற மாதிரி ஃபாரடேல இருந்து எழுதியிருக்கோம். வேர்டிங்ஸும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் புக் எடுத்து வேர்டிங்ஸை படிச்சு பார்த்து அதை அந்த ஃபார்முலா ஸ்டெப்ஸோட சேர்த்து பார்க்காம டெஸ்ட்டாக எழுதிருங்க. நன்றி.